Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 6 Exercise 6.3ல இருந்து Question number 21 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Of all the closed cylindrical cans, right circular, of given the volume 100 centimeter cube, find the dimension of the can which has the minimum surface area அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இப்போ இங்க பாருங்க, அவங்க சொல்லியிருக்க கொஸ்டினோட மீனிங். இப்போ இது எல்லாமே வந்து க்ளோஸ்டு கேன்ஸ். இவங்க எல்லாரோட வால்யூமும் வந்து 100 சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வச்சிருக்கோம். ஒரு 100 சென்டிமீட்டர் கியூப்ல உள்ள லிக்விட் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா இப்படியும் கேனை செலக்ட் பண்ணலாம், இப்படியும் செலக்ட் பண்ணலாம், இப்படியும் செலக்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து உள்ள வந்து 100 தான் வால்யூம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்து இந்த வெளியில இந்த கேனை வந்து டெக்கரேட் பண்ணோம்ல, அதுல மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருந்தாதான், அவுட்டர் லேயர் வந்து சின்னதா இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த டெக்கரேட்டிங் காஸ்ட் கம்மியாகும்ல. அதனாலதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுல எந்த மாதிரி கேன் வந்து செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலிண்ட்ரிக்கல் கேன் நம்ம யூஸ்வலா ஒரு ரேடியஸ் வந்து ஆரும் ஹைட் வந்து ஹெச்சும் எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல வந்து கிவன் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வால்யூம் வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πr² ஹெச். இதோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு கொடுத்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்போ மினிமமா இருக்கும் ஃபைண்ட் பண்ணுங்க, அதுதான் நம்மளோட கேள்வி. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 2πrh plus 2πr² அப்படின்னு வரும். ஏன்னா சர்க்கிளோட சிஎஸ்ஐ பிளஸ் மேலே கீழே இருக்க 2 சர்க்கிள். இப்போ இவங்க வந்து எப்போ மினிமம்னு கண்டுபிடிக்க போறோம். ஆனால் இதில் ஆறுன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஹெச்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த ஹெச்சை மேலே நம்மளுக்கு கொடுத்திருந்த கண்டிஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹெச் வேணும் அப்படின்னா இங்கே மல்டிபிள் இருக்க πr² அங்கே போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 100/πr² அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை தான் நம்ம இந்த ஹெச்சோட பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்சியேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2πr இருக்கு. இந்த ஹெச்சுக்கு பதிலாக 100/πr² அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து 2πr² நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி வேல்யூ. இங்க இருக்கிற இந்த பை கேன்சல் ஆயிடும். ஒரு ஆரும் கேன்சல் ஆயிடும். இப்போ மேல வந்து ஒரு 2ம் ஒரு 100ம் இருக்கு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து மேல வந்து 200, டினாமினேட்டர்ல ஒரு r இருக்கும், இங்க பிளஸ் 2πr² இருக்கு. ஸோ இதான் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து எப்போ வந்து மினிமம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். S' ஈக்குவல் டு 1/r இருக்கு. 1/r டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/r². இது நம்ம நிறைய டிஃபரன்ஷியேஷன்ல பண்ணியிருக்கோம். 1/r டிஃபரன்ஷியேஷன் -1/r² தான். இதுல 2π அப்படியே இருக்கும். r² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2r அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் வேல்யூ. ஸோ இவங்களை ஈக்குவல் டு 0 பண்றது மூலமா நம்ம இவங்களோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ S' ஈக்குவல் டு 0 பண்ண போறீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கிறது -200/r². இங்க வந்து பிளஸ் 4πr இருக்கு, ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0 பண்றதுக்கு. 1 × 200 200. நீங்க r² இந்த r கூட மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னு கிடைச்சிரும், r³ அப்படின்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க -200 பிளஸ் 4πr³ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. டிவைட்ல இருக்க r² அங்க போய் 0 ஆயிடும். அப்போ 4πr³ ஈக்குவல் டு 200 அப்படின்னு கிடைக்குது. இப்போ r³ ஈக்குவல் டு 200/4 டைம்ஸ் π இருக்கு. 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணிட்டா 50/π. அப்போ r³ வேல்யூ என்னன்னு இருக்குன்னா 50/π அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற கியூப் அங்க போகும்போது கியூப் ரூட் ஆகும். அப்போ 50/π the whole power 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். r³ 50/πன்னு சப்ஸ்டியூஷன் எடுங்க. r மட்டும் வேணும்னா 50/π the whole power 1/3ன்னு சப்ஸ்டியூட் எடுக்கணும். இப்போ இந்த வேல்யூ வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமமா மினிமமா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும்ல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் வேல்யூவை எடுத்துட்டு போய் இதோட டபுள் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணா இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட டபுள் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட S' வேல்யூ. இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் திருப்பியும். ஸோ S" ஈக்குவல் டு இதுல வந்து 200 அப்படியே தான் இருக்கும், -1/r² அப்படின்னு இருக்கு. 1/r இந்த மைனஸ் நான் இங்க எழுதிக்கிறேன், -200. 1/r² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2/r³ அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து 2s வந்து 4πன்னு இருக்கு. இதுல 4ம் பையும் அப்படியே தான் இருக்கும். r வந்து வித் ரெஸ்பெக்ட் டு r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், 1 ஆயிடும். அப்போ இது வந்து 4π அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ. இதுல r வேல்யூ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது பாசிட்டிவா நெகட்டிவான்றதை வச்சுதான் இது வந்து மேக்ஸிமமா மினிமமா நம்ம சொல்ல முடியும். இப்போ இதுல -200ம் -2 மல்டிபிள் பண்ணும்போது 400ன்னு வந்துடும். டினாமினேட்டர்ல r³ இருக்கு. r³ பதிலாக இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 50/πன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 50/π போட்டுக்கலாம்.
பிளஸ் இங்க ஒரு 4 பை நம்ம கிட்ட இருக்கு. இந்த 50யும் இந்த 400யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8 சார் ஏன்னா ஒரு 0 கட் ஆயிருக்கும். இந்த டிவைட்ல வந்து 1 பை பைன்னு இருக்கு. மேல எடுத்துட்டு போகும்போது பை பை 1. அப்ப 8 பை பிளஸ் 4 பை அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து 12 பை. 12 பைன்றது என்ன வேல்யூ? ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 12 பை அப்ப எஸ் டபுள் டேஷோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எஸ் டபுள் டேஷ் வந்து கிரேட்டர் தென் 0. எப்போ அப்படின்னா வென் ஆரோட வேல்யூ வந்து 50 பை பை the whole power 1/3 இருக்கும்போது என்னோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் 0வா இருக்கு. கிரேட்டர் தென் 0னா சர்ஃபேஸ் ஏரியா மினிமம்னு அர்த்தம். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கணும்னா ஆருக்கு வந்து இந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்றது கண்டிஷன். சரி, ஆர் இந்த வேல்யூ வரனா ஹைட் எப்படி இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா அவங்க 2 டைமென்ஷனும் சொல்லணும். ஏன்னா நம்ம போட்டுட்டு இருக்கிறது ஒரு சிலிண்டர்னாலே டைமென்ஷன் ரேடியஸும் ஹைட்டும். ஸோ ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம கிட்ட இங்க இருக்கு. ஸோ இதோட கால்குலேஷன் பாருங்களேன். இப்போ நம்ம கிட்ட இருந்த ஹெச் வந்து h is equal to 100 by pi r squared அப்படின்னு இருக்கு. rக்கு பதிலா நம்ம இந்த டேர்ம் இப்போ என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ இங்க வந்து 100 by pi into r squared. r வந்து 50 by pi the whole power 1/3. இங்க ஒரு 2 இருக்கிறதுனால இங்க 2/3ன்னு வந்துரும். rக்கோட பவர்ல ஒரு 1/3 வருது. இங்க ஒரு 2 இருக்கிறதுனால இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு இந்த 100 இருக்குல்ல, இந்த 100 வந்து 2 into 50 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம 2 into 50 டினாமினேட்டர்ல ஒரு பை இருக்கு. மல்டிபிள் பை இங்க வந்து 50 by பைன்றது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது இதோட பவரை நம்ம நெகட்டிவா மாத்திக்கலாம். 50 by pi the whole power minus 2/3. இதுல கேட்கலாம், ஏன் மேம் இது வந்து ரெசிப்ரோக்கல்ல போகல? ரெசிப்ரோக்கல்ல நீங்க கொண்டு போறது அந்த பவர் அப்படியே இருக்கும். நான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணாம இது அப்படியே மேல கொண்டு போனேன்னா இந்த பாசிட்டிவ் பவர் என்னவா மாறிடும்? நெகட்டிவ் பவரா மாறிடும். அப்ப இதோட பவர்ல இங்க வந்து 1 இருக்கு. பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. பவர் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நடுவுல மல்டிபிள் இருக்கும்போது பவர்ஸ் என்ன ஆயிடும்? ஆட் ஆயிடும். ஸோ அதான் உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பின்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி 50 by pi 50 by pi நம்ம காமனா எடுத்துட்டோம்னா 50 by pi the whole power 1 minus 2/3. அங்க மைனஸ் சிம்பிள் இருந்ததுனால இங்க மைனஸ் வந்துச்சு. 1 minus 2/3 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 1s are 3, 3 minus 2 1/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து 50 by pi the whole power 1/3 தான். அப்போ 2 times 50 by pi the whole power 1/3. 50 by pi the whole power 1/3ன்றது ஆக்சுவலா என்னது? ரேடியஸ். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குதுன்னா 2 times ரேடியஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எப்போ நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கும்னா when the height is 2 times the radius இருக்கும்போது தான் நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கும் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம கேள்வியில கேட்டாங்க. வால்யூம் 100 இருக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கிறதுக்கான கண்டிஷன் டைமென்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. ஸோ இப்படி எழுதணும். சர்ஃபேஸ் ஏரியாஸ் மினிமம் when h is equal to 2 times radius. அப்படி இல்லைன்னா h is equal to 2 times radiusன்றது டயமீட்டருக்கு ஈக்குவல். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஹைட் வந்து டயமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும்போது தான் சர்ஃபேஸ் ஏரியா மினிமம்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி கூட கொஸ்டின் அவங்க மாற்றி கேட்கலாம். அப்போ கூட நம்ம இதே ப்ரூஃபாக தான் எழுதுவோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.